இச்சபோட் சினிமாவில் இன்னும் இப்படிலாம் நினச்சா பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து குக்கு கோமாளி மூலமாக வந்து ஃபேமஸான பவித்ரா லட்சுமி அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது அவங்க வந்து நான் சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி என்னோடய வெயிட் லாஸ்க்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நான் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த லைவ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா லட்சுமி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க லைவ் வந்தோடனே எல்லாருமே டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்கள், ஏன் வெயிட் லாஸ் அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் அவங்க அதே தான் சொன்னாங்க. இல்லை நான் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நான் இப்போது ட்ரீட்மெண்ட் அதுக்காக எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதோடு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போது தனியாக தான் வந்து இருக்காங்க. ஸோ கூட வந்து ஒரு பெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அம்மா மட்டும்தான் வந்து அவங்க கூட இருந்து அவங்கள வந்து வளர்த்தது. ஸோ அவங்க அப்பா 9th இருக்கும்போதே வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பொண்ணாக தான் வந்து இப்போ இருக்காங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த லைவில் வந்து சொன்னாங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்ப வந்துடுச்சு. இப்போ நான் பெட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏன்னா நம்மளுக்குள்ளே யாராவது ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சரி அதனால் நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, நான் ஒரு போயட்ரி மாதிரி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து வீடியோ மூலமாகவோ இல்லை பிக்சர்ஸ் மூலமாகவோ எனக்கு அனுப்புங்க. ஸோ அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னா உங்கள் கூட நான் வந்து மந்த் எண்டில் வந்து ஒரு டின்னர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இது வந்து நான் டாஸ்க் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எனக்கு கூட டின்னர் கொள்ளணும். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயங்களில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னாங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, டாஸ்க் நம்பர் 1. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இல்லை எப்பயுமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே இவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்கிறதில்ல, எங்கேயாவது வந்து விட்டுடுறாங்க, இல்லைனா தனி வீடு எடுத்து கொடுத்துட்டு வேலை காலங்களை வந்து வச்சிடுறாங்க. பட் போய் பார்க்குறது கூட வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்க்குறோம் எல்டர்ஸை. ஸோ இப்போது வந்து எல்டர்ஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எல்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க கூட உட்காந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் பேசுங்க. அவங்களோட பேசி அவங்க கஷ்டங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கூட பேசுனீங்கனாவே அந்த மாதிரி பண்ணி நீங்கள் எனக்கு வந்து சும்மா ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எனக்கு அனுப்புங்க. நான் வந்து யார் கூட இம்ப்ரெஸ் ஆகணும் அவங்க வந்து நம்ம மந்த் எண்ட் வந்து டின்னர் போகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டாஸ்க் மாதிரி, இந்த மாதிரி வாரம் நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி வந்து எடுத்து அதை ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான். ஸோ பவித்ரா லட்சுமி வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோரியிலே வந்து அந்த ஆட்டோ ஹியூமன் பற்றி வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சமந்தாக்கும் அதே ஒரு விஷயம் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கும் இருக்கா? ஏன்னா சமந்தாவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியே இருப்பாங்க. அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதே நம்மளையே வந்து தாக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நோய் தான் வந்து சமந்தாக்கு இருந்தது. ஸோ அதுதான் இவங்களுக்கும் இருந்ததா? ஏன்னா அதனால தான் இவங்க ஷேர் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷினும் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. பட் எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருந்து இப்போ அவங்க மீண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள வாரம் வந்து ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பவித்ரா லட்சுமி ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.